எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஆருத்ரன் பண்ணுற வேலை பாருங்கள். அவங்க அப்பா அவரோட வேலைக்காக மாஸ்கிங் டேப்பு நிறைய வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறாரு. இவன் இருக்கிற பொம்மைகளெல்லாம் பத்தாமல் அந்த டேப் எடுத்து காலில் போட்டு விளையாடிட்டு இருக்கிறான் பாருங்க. பொம்மையெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறேன்னு தெரியல. பொம்மை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கிறான். பரப்பி வச்சுட்டு அந்த டேப் எடுத்து காலில் சிக்க வச்சு விளையாடிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு அப்படி தானுங்க அந்த ஆரஞ்சு கலர் ரிங்கை தலையில் சிக்க வச்சு விளையாடிட்டு இருந்தார். இப்போ மறுக்கம் பாருங்க, ஒன்று காலில் சிக்க வைக்கிறான், கையில் சிக்க வைக்கிறான், இல்லைன்னா தலைக்கு போடுறான். எப்படி விளையாடுறது இவர் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாருங்க. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ருத்து கொஞ்சம் தூங்குறாருங்க. சின்னவன் தூங்கும்போது இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணன் தூங்குனா தம்பி தூங்குறதில்ல, தம்பி தூங்குனா அண்ணன் தூங்குறதில்ல. முதல் நாள் அப்படி இல்லைங்க. நான் 2 பேர்த்தையும் ஒட்டுக்காக தூங்க வைக்கிறதுக்கு தானங்க பார்ப்பேன். அப்போ தான் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ அவனுங்களே பிளான் பண்ணிக்கிறாங்க. அவன் தூங்கும்போது அண்ணன் தூங்க மாட்டேங்கிறான், அண்ணன் தூங்கும்போது தம்பி தூங்க மாட்டேங்கிறான். எனக்கு 2 பேர்த்தையும் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. என்ன தான் பண்ணுறது? பார்த்து தான் ஆகணும், வேறு வழியும் இல்லைங்க. நம்ம பார்க்கும்போது இப்படித்தாங்க ஒவ்வொன்றும் க்யூட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. அவன் அது விளையாட தெரிஞ்சு எப்படி பண்ணுறானான்னு தெரியல, இல்லை அப்படி தான் விளையாடணும்னு நினச்சி இப்படி பண்ணுறானான்னு தெரியல. ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மறுபடியும் அந்த இடம் சரியில்லை அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு மாறி உட்காந்துட்டு அதே டேப்பை அதே காலில் விட்டுட்டுக்கிறாரு. இப்போ விட்டுட்டு அவன் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எடுத்துக்குவான், எடுக்க முடியல அப்படின்னா அழுகிறக்க ஆரம்பிப்பான். நம்ம எடுத்துடணும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. இப்போ எடுக்க முடியல, அதனால அழுகாச்சி வந்துடுச்சு. நான் எடுத்துடுறேன் பாருங்கள். எடுத்து கையில் கொடுத்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவார், மறுபடியும் காலில் தான் போடுவார். இப்போ நீங்கள் பாருங்களேன் எப்படி போடுறேன் பாருங்கள். காலில் அவனை காலில் போட்டு அவனே அப்புறத்துக்கு மறுபடியும் மாற்ற காலில் அவனே போட்டு எடுத்து விளையாடிட்டு இருப்பான். அவனால் எடுக்க முடியலங்கிற சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்மளை எதிர்பார்ப்பான், நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அது ஏதோ போர் அடிச்சிருச்சாட்டா இருக்குது. இப்போ எந்திரிச்சு நின்ட்டார். எந்திரிச்சு நின்று என்னை தொட்டு பட்டுக்கிறாருங்க. எங்கள் கையில் இருக்கிற மருதாணி தொட்டு பார்த்துக்கிறாரு. குஷி ஆகிட்டார் அண்ணன். இப்படி தாங்க எங்களோட லைஃப் ஸ்டைல் போகும். ட்வின்ஸ் வச்சுட்டு டைமே கிடைக்காதுங்க. கிடைக்கிற டைம் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுவும் ஒரு ஜாலி தாங்க, என்ன பண்ணுறது. இவனை தூங்க வச்சுட்டு இருக்கிற பொம்மை எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்டி வச்சு அப்புறமா நான் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணுங்க. இவன் தூங்குவானான்னு தெரியல. தூங்குடா அப்படின்னா தம்பி தூங்கும்போது தூங்க வச்சேன். இவன் தூங்க மாட்டேன்ட்டு அழுகிறான். தூங்க மாட்டேன்னு தலையை ஆட்டிட்டு அழுகிறான். சரி, ஏன் வம்பில் தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க. போய் தூங்க வைக்கிறேன், போகிறேங்க, சரிங்களா? பாய்.